4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 54ஆம் வசனம் வரை கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, வறுமையான நாளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நாள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம், உடைய வசனம் எங்களோடு பேசட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து அற்புதங்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இப்போ ரொம்ப முக்கியமாக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து தியானிக்கிறோம். நல்லா கவனிங்க, நோட்ஸ் எடுக்கிறவங்க தெளிவாக எடுத்துக்கொள்ளுங்க. நான் கரெக்டாக ஆர்டராக அற்புதங்களை கொண்டு வரேன். பைபிளில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இது 4ம் வெவ்வேறு கோணத்தில் எழுதப்பட்டது. ஆனால் அந்த அற்புதங்களை வரிசைப்படுத்தலாம். எது முதலாம் அற்புதம், 2ஆம் அற்புதம், 3ஆம் அற்புதம் என்று சொல்லி மொத்தம் 37 அற்புதங்கள். ஸோ அந்த அற்புதங்களை வரிசைப்படுத்தலாம். நீங்கள் அந்த அற்புதங்களை வரிசைப்படுத்தி தியானிக்கும் போது ஒரு அற்புதத்துக்கும் இன்னொரு அற்புதத்திற்கும் உண்டான கனெக்ஷன்ஸை, அதுக்குண்டான தொடர்புகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஸோ கானாவூர் கல்யாணம் முதல் அற்புதம். 2வது அற்புதம் என்னவென்று சொன்னால் இந்த சுகமாக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதம். அப்போ இந்த அற்புதத்தை குறித்து நாம் ரொம்ப ஆழமாக இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதற்குண்டான தலைப்பு என்னவென்று சொன்னால், அடுத்த ஸ்லைடுங்க, விசுவாச வளர்ச்சியின் படிநிலைகள். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தரிடத்திலே ஒரு மனிதன் கிட்ட நெருங்குகிறான் அப்படின்னு சொன்னா, அந்த கிட்ட நெருங்குகிறத உலக பிரகாரமா நம்ம ஒரு மனுஷனுக்கு கிட்ட போறது அப்படி கிடையாது. அவனுடைய growth, அவனுடைய வளர்ச்சி எதுல வளர்ச்சி அப்படின்னா, அவனுடைய விசுவாசத்தினுடைய வளர்ச்சி தான் ஒரு மனிதன் கர்த்தரிடத்துக்கிட்ட எவ்வளவு நெருங்கி இருக்கிறான் என்பதை நாம் அடையாளப்படுத்த முடியும். இங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த வசனமும் ரொம்ப முக்கியமானதான். அதுல சொல்லப்படுகிறது, ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன். ஸோ ஹீ இஸ் த பர்சன், நோபல் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோபல் மேன் அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய அதிகாரம் கொண்ட, ராஜாவுக்கு கீழே இருக்கக்கூடிய, இல்லை ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய, அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய யூதன் அல்லாத ஒரு மனுஷனை குறித்து தான் நாங்கள் தியானிக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலை இல்லை யூத தேசத்தை அன்றைக்கு ஆட்சி செய்தவர்கள் யார் ஆட்சி செய்தார்கள்? ரோமர்கள் ஆட்சி செய்தார்கள். ஸோ ரோமர்கள் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆளை தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அற்புதத்தை தேவன் எங்கு செய்தார்னு சொன்னா, கானாவூர்லே செய்தார். கானாவூரிலே அற்புதம் செய்த ஆண்டவர் திரும்ப எங்க போறாரு? கலிலேயாவுக்கு போறாரு, கப்பர்நகூம் போறார். கப்பர்நகூம்ல இருந்து ஆண்டவர் திரும்ப எங்க வராரு? கானாவுக்கு வரார். ஸோ கப்பர்நகூம்ல இருந்து கானாவுக்கு இடைப்பட்ட தூரம் என்னவென்று சொன்னால் 20 கிலோமீட்டர். அப்படிப்பட்ட ஒரு தொலைவு. இப்ப இந்த மனுஷன் எங்கிருந்து வரா? அதுல வாசிக்கிறோம், கப்பர்நகூம்ல இருந்து எங்க வரா அப்படின்னு சொன்னா கானா. சாரி, இயேசு கிறிஸ்து வந்து எங்கிருந்து வராரு? நல்லா கவனிங்க, கலிலேயாவில் இருந்து கானாவுக்கு இயேசு கிறிஸ்து வராரு. இந்த மனுஷன் எங்க வாழ்றான்? இந்த ராஜாவின் மனுஷன் எங்க வாழ்றான் அப்படின்னு சொன்னா கப்பர்நகூம்ல வாழ்றான். ஸோ இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் இருந்து கானாவுக்கு வராரு. இந்த மனுஷன் கப்பர்நகூம்ல இருந்து கானாவுக்கு வரான். இப்ப இந்த கப்பர்நகூம்ல இருந்து கானாவுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவுனா எத்தனை கிலோமீட்டர்? 20 கிலோமீட்டர். அந்த காலத்தில் மெட்ரோ ட்ரெயின் கிடையாது, அந்த காலத்தில் 2 வீலர் கிடையாது, பஸ் கிடையாது. அப்போ அந்த காலத்தில் மோஸ்ட்லி நடைபயணமாக வரணும், இல்லை அப்படின்னா குதிரையில் வரணும். அப்படி பார்த்தாலுமே குதிரை நீங்களும் நானும் யோசிக்கிற மாதிரி 70 கிலோமீட்டர் ஸ்பீடு, 80 கிலோமீட்டர், 120 வராது. ஸோ மெல்ல தான் என்ன பண்ண முடியும், வர முடியும். அப்போ குறைந்தது கப்பர்நகூம்ல இருந்து கானாவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் 20 கிலோமீட்டர் கடக்க குறைந்தபட்சம் 7 to 10 மணி நேரம் என்ன பண்ணலாம், எடுக்கலாம். ஸோ அதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க, ஏன்னா டைம் ரொம்ப முக்கியம். இப்ப 7 to 10 மணி நேரம் அவன் என்ன பண்றான், கடந்து வரான். யாரை சந்திப்பதற்காக? சத்தமா சொல்லுங்க, யாரை சந்திப்பதற்காக? இயேசுவை சந்திப்பதற்காக. இப்ப இயேசுவை சந்திக்க வருகிற இந்த ராஜாவின் மனுஷன், அவன் வீட்டில் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது? வியாதியுள்ள ஒரு மனுஷன். நல்லா கவனிங்க, மரண அவஸ்தை. அதில் சொல்லப்படுற ஒரு வார்த்தை அதுதான். என்ன வார்த்தை? மரண அவஸ்தை. மரண அவஸ்தை அப்படின்னா அவன் என்ன பண்ண போறான்? கோயிங் டு டெத், அதாவது மரணிக்கிற போற ஒரு தருணம், சாக போற ஒரு தருணம். இப்ப தான் ரொம்ப நேசித்த ஒரு பையன், ஆசையாய் பெற்றெடுத்த ஒரு பையன் இப்ப எந்த இடத்துல இருக்கிறான்? சாக கிடக்குறான். இப்ப சாக போறான், இல்லை அடுத்த 1 மணி நேரத்தில் சாகலாம், 5 நிமிஷத்துல சாகலாம், எப்ப வேணா சாகலாம். இப்ப டாக்டர்ஸ், இவன் ஒரு ராஜாவின் மனுஷன் அப்படிங்கறனால ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள், பணபலத்துல, அதே போல மருத்துவங்களை சுலபமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்ப இவனுடைய மகன் மரண அவஸ்தையில மரணிக்க போகிறான் அப்படின்னு சொன்னா எல்லா மருந்துகளும் அவனுக்கு வேலை செய்யல, அவனுடைய மகனை காப்பாற்றல.
ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படா சாக போறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த ராஜாவின் மனுஷனாகி இந்த மனுஷன் என்ன திட்டம் போட்டிருக்கலாம்னா, என் மகன் சாக போறான், கடைசி நேரத்தில் நான் என்ன பண்ணணும், சாக போற நேரத்தில் நான் அவன் கூட என்ன பண்ணணும், நான் இருக்கணும். ஆனால் எப்போ சாக போறான்னு தெரியல, சாகும்போது நான் கூட இல்லைன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், நான் நேசிக்கிற பையன் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை தான் இருப்பாங்க. இவனும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை தான் இருப்பான். ஆனால் இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாருப்பா, 20 கிலோமீட்டருக்கு தூரம் தாண்டி கானா ஊருக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே தன் மகனை குறித்து யோசிக்காமல், மகனுடைய மரண நேரத்தில் அவன் கூட இருக்கணும் என்று யோசிக்காமல், ஒருவேளை மரித்து போனான்னா நான் அவன் கூட இருக்கணும் இப்படியெல்லாம் யோசிக்காமல், அவனுடைய எண்ணம் எப்படி மாறி போனது, நான் போய் யாரை சந்திக்க போறேன், இயேசுவை சந்திக்க போறேன். நல்லா கவனிக்கணும் நீங்க. அவன் மகன் ஓடி ஆடி விளையாடிட்டு இல்லை, அவன் மகன் பொழைச்சிக்குவாங்கிற ஒரு நிலைமையில் இல்லை. சரி ஓகே 10 மணி நேரம் தாண்டி போய் நம்ம பார்க்கலாம், மருந்து வாங்கிட்டு வரலாம், மாத்திரை வாங்கிட்டு வரலாம், இயேசுவை கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை இல்லை. அடுத்த நிமிஷம் இறந்து போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன் மகனை விட்டு இயேசுவை நோக்கி என்ன பண்ணுகிறான், ஒரு 10 மணி நேரம் பயணப்பட்டு என்ன பண்றான், போறான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இட்ஸ் நாட் ஈஸி திங். அது வந்து ஒரு சுலபமான காரியம் கிடையாது. சில விஷயங்களை நம்ம அப்படியே இன்னொருவருக்கு நடக்கும்போது அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே வாயில் சொல்லிட்டு போயிடும், என்ன பெரிய பிரச்சனை, இது என்ன இது அப்படின்னு. அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது தான் அதனுடைய வலியும் வேதனை என்ன பண்ணும் தெரியும். அப்படி நீங்களும் நானும் அந்த சூழ்நிலையில் இருந்தால் நீங்களும் நானும் போவோமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா மகனை விட்டு மரணம் நெருங்குகிற நேரத்தை விட்டு அவன் முழு நம்பிக்கை யாரு மேல வைத்திருந்தான்? ஹல்லேலூயா. நாங்க போனா கண்டிப்பா என் மகன் பிழைச்சுக்குவான், என் இயேசு அவ்வளவு வல்லமை உள்ளவர் அந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ண, கிளம்பி போனான். அட் த சேம் டைம் அதே நேரத்தில் நீங்க இன்னொரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவன் என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவன், என்ன பின்புலத்திலிருந்து வந்தவன்? புறஜாதியான் அப்படின்னு சொன்னா உலக பிரகாரமா அப்படி நினைச்சிடாதீங்க. ஒரு ரோம கூட்டத்தை சேர்ந்தவன். அப்ப யோசித்து பாருங்க, யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும், யூதர்களுக்கு நியாய பிரமாணத்தை குறித்து தெரியும், யூதர்களுக்கு மேசியாவுடைய வருகை குறித்து தெரியும், யூதர்களுக்கு மேசியா எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பது தெரியும், யூதர்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஆனா இவர்களே என்ன பண்றாங்க, இயேசுவை விட்டு ஒரு ஸ்டெப் பேக்வர்ட்ல நிக்கிறாங்க, ஒரு ஸ்டெப் பின்னாடி நிக்கிறாங்க. ஆனா இது எல்லாவற்றையும் அறியாமல் ஒரு பின்புலம் இல்லாத ஒருவன், ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்த ஒரு மனிதன் அவன். ஆனால் அவன் இப்பொழுது என்ன பண்ணுகிறான், எல்லாவற்றையும் விட்டுட்டு யார் மீது அதிக விசுவாசம் கொண்டவனாக இருக்கிறான்? இயேசுவின் மீது. அல்லேலூயா. இப்ப இதுதான் இந்த மனுஷனுடைய அவனுடைய மகன் சுகம் பெறுவதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன், அடித்தளம். அல்லேலூயா. ஃபெய்த், விசுவாசம். ஸோ ஒரு 5 காரியங்கள் இந்த மனுஷனை நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இந்த 5 காரியங்கள் தான் இவனுடைய மகனுக்கு சுகம் கொடுத்தது. இந்த 5 காரியங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் இவனுக்கு சுகம் கிடைச்சிருக்காது. இன்னைக்கு நம்மளை நம்ம எக்ஸாமின் பண்ணணும், நம்மளை நம்ம டெஸ்ட் பண்ணணும், சோதிக்கணும். இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? கிறிஸ்தவன் பெருமை, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் பெருமை, பைபிளை பற்றி தெரியும் பெருமை, ஓகே. ஆனால் ஒரு வளர்ந்த ஒரு விசுவாச நிலைமையில் இருக்கிறோமா? விசுவாசத்தின் படிநிலைகளை கடந்து கொண்டு இருக்கிறோமா? ஒரு மெச்சூரான ஒரு முதிர்ச்சி அடைந்த விசுவாசத்தில் இருக்கிறோமா? ஒரு ஆவிக்குரிய விசுவாசத்தில் இருக்கிறோமா? அப்படிங்கிறதுல இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய கேள்விகள் உண்டு. இன்னைக்கு அதை தான் நம்ம ஒரு படிப்படியாக நம்ம என்ன பண்ண போறோம், ஆராதிக்கிறோம். அதில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, விசுவாசத்தினுடைய முதல் நிலை என்ன அப்படின்னு சொன்னா ஆரம்ப விசுவாசம், பிகினிங் ஆஃப் ஃபெய்த். இது 46ஆம் வசனம் 47ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இவன் ராஜாவின் மனுஷன் அப்படின்னு சொன்னா சுலபமாக எளிதாக ராஜாவை சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷன். இவன் நினைச்சா எந்த காரியத்தை எங்கிருந்து என்ன வேணா சாதிக்க முடியும். இவனால முடியாத ஒரு காரியம் கிடையாது. எந்த நேரத்தில் வேணா ராஜாட்ட பேச முடியும். இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற எந்த பொருளை வேணா எடுத்துக்கொள்ள முடியும், யாரை வேணா அடிக்க முடியும். என்ன அதிகாரம், இவனை எதிர்த்து நிற்க ஒருவரும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு டெஸ்பரேட் நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மிக டெஸ்பரேட் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப தேவையான, அப்படியே வாஞ்சிக்கிறது. ஒரு 3 நாள் சாப்பாடு இல்லைன்னா பசி நம்மளை எப்படி கொல்லும், அப்ப சாப்பாட்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கும், விருப்பம் இருக்கும். அதுதான் அந்த டெஸ்பரேட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில்.
அப்ப இவனுக்குள்ள இருந்த ஒரு 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 வாஞ்சை என்னன்னா, மரண அவஸ்தையிலே மரண தருவாயில் இருக்கக்கூடிய என்னுடைய மகனை நான் என்ன பண்ண வேண்டும், மீட்டு கொண்டு வர வேண்டும். அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எவ்ரி ஹியூமன் பீயிங், அதாவது எல்லா மனிதனுக்கும் என்ன தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு டெஸ்பரேட் நீடு தேவைப்படுது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில அவனால் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு அவன் என்ன பண்ணணும், இன்னொருவரை நோக்கி ஓட வேண்டிய ஒரு நிலை என்னது உண்டு. ஹல்லேலூயா. அது யாரா வேணா இருக்கலாம். ஒருவேளை நீங்களும் நானும் சொல்லலாம் ஒரு டாக்டர் நோக்கி ஓடணும், நீங்களும் நானும் சொல்லலாம் ஒரு ஒரு அரசியல் அதிகாரியை நோக்கி, ஒரு அரசியல்வாதியை நோக்கி ஓடணும், நீங்களும் நானும் சொல்லலாம் ஒரு 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 கவர்மெண்ட் அதிகாரியை நோக்கி போகணும், நீங்களும் நானும் சொல்லலாம் ஒரு உறவினரை நாடி போகணும், நீங்களும் நானும் சொல்லலாம் இல்லை ஊர் உலகத்தில் யாராவது ஒருவரை நாடி போகணும் அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லலாம். பட் நமக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கு, நான் அவரை சார்ந்திருக்கிறேன் இவரை சார்ந்திருக்கேன்னு சொல்லலாம். பட் இங்கே பார்க்கும்போது இந்த மனுஷனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவன் ஊன்னு சொன்னா போதும், அவன் காலடியில் வந்து விழும். ஹல்லேலூயா. ஒரு டாக்டர் வா அப்படின்னா வந்துடணும், அந்த மருந்து வேணும் வந்துடணும். சாக கடக்கிறான் ஒருத்தன், அவனுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து சார், ஆனால் ஒன்று தான் இருக்குது, என் பையனை கொண்டு அவன் செத்துட்டு போட்டோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அந்த மருந்து இவனுக்கு வரணும், அவன் இன்னொருத்தன் சாகணும். அப்படிப்பட்ட ஒரு 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 வேல்யூ உள்ள ஒரு மனுஷன். ஆனா அப்படிப்பட்ட மனிதனுக்கு இங்க என்ன பண்ணுகிறது, ஒரு காரியம் ரொம்ப ஆழமாய் தேவைப்படுகிறது. அந்த ஆழமான காரியத்தை எந்த மனுஷனாலும் தீர்த்து வைக்க முடியாது, எந்த பணத்தாலும் தீர்த்து வைக்க முடியாது, எந்த ஒரு காரியத்தினாலும் தீர்த்து வைக்க முடியாது. சகோதர சகோதரியே, இந்த உலகத்துல நீங்களும் நானும் ஒரு பிரச்சனை வந்துட்டா உடனே ஒரு டயலாக் விடுவோம், என்ன போல பிரச்சனை யாருக்கும் கிடையாது, அவங்க பாருங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க பாருங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க பாருங்க சுகமா இருக்கிறாங்க, அவங்க பாருங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்களும் நானும் தான் நினைச்சுக்கிறோம். அவங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி, அவங்க என்ன பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவங்க எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் அதிக பலவீனப்படுவாங்க. விபத்து நடந்துட்டா பணம் அவங்க சப்போர்ட் பண்ணாது, நோய்கள் வியாதிகள் வந்துட்டா சப்போர்ட் பண்ணாது, சில பாடுகள் வந்துட்டா சப்போர்ட் பண்ணாது. அதே போல மரணம், இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனிதனை ஸ்ட்ரைக் பண்ணும்போது, இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனிதனுக்குள்ள தாக்கும் போது, ஒரு மனிதனிடத்துல வரும்போது, அவன் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவன் என்ன பண்ணணும், இன்னொருவரை சார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. பணம் 10 லட்சம் இருக்குது, ஆனால் அவன் டாக்டரை சார்ந்து இருக்கணும். அந்த டாக்டர் அவரால் எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ போயிட்டு அவர் சொல்லிடுவார், இனிமேல் கடவுள் விட்ட வழிதாங்க, எங்களால் முடியாது அப்படின்றாங்க. அல்லேலூயா. அப்ப எல்லா மனிதனுக்கும் இப்படி ஒரு டெஸ்பரேட் ஒரு விஷயம் என்ன பண்ணுகிறது இருக்கிறது, தேவையான ஒரு விஷயம் இருக்கு. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க, சத்தியத்தை குறித்து ஆழமாய் அறியாத ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட உபத்திரம் வரும்போது, இப்படிப்பட்ட ஒரு வியாதி தன் மகனுக்கு வரும்போது, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும்போது, இவனுடைய ரியாக்ஷன், இவனுடைய தேடுதல், இல்லை இவனுடைய ஆர்வம், இல்லை இவனுக்குள்ள இருந்து எழும்புகிற ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் கவனிக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எழும்பும் போது நான் யாரை தேடி போவேன், நான் யாரிடத்துல எதிர்பார்ப்பேன், என் மனநிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏதோ ஒரு செவிவழி செய்தியாக கானா ஊருக்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே இவன் எப்படி அந்த சிச்சுவேஷனை, இவன் எப்படி அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்றான், எடுத்துக்கொள்றான் அப்படின்னு சொன்னா, என் மகன் மரித்து போனாலும் சரி, நான் எப்படியாவது இயேசு கிட்ட போயிட்டேன் அப்படின்னு சொன்னா என் மகனுக்கு நான் சுகம் கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி தன் மகன் பக்கத்துல நின்று தன்னுடைய சுய பலன், தன்னுடைய சுய பணம், இல்ல தன்னுடைய சுய அதிகாரம், இவையெல்லாம் என் மகனுக்கு கொடுத்து நான் அவனை எழுப்பிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் என் இயேசுவால மாத்திரம் தான் சுகம் கொடுக்க முடியும் என்று சொல்லி 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பயணப்பட்டு யாரை நாடி வருகிறான்? ஹல்லேலூயா. மருத்துவரை தேடி போகல, மருந்தை தேடி போகல, உலக பிரகாரமான நண்பர்களை தேடி போகல. ஏன்னா அவனுக்கு தெரியும் எல்லாம் என்ன பண்ணிருச்சு, கை விட்டுருச்சு, இனி எதுவும் உதவி பண்ணாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே அவனுக்குள்ள வந்த பிகினிங் ஆஃப் ஃபெய்த், அதாவது ஆரம்ப விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னா, என் மகன் மரித்து போனாலும் நான் இயேசு கிட்ட சேர்ந்துட்டேனா என் மகனை நான் என்ன பண்ணிடுவேன், பிழைக்க வச்சிருவேன். ஹல்லேலூயா. இப்ப இவனுக்குள்ள இந்த ஆரம்ப விசுவாசம் வருவதற்கு எது ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து கானா ஊருக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியம் யாரோ ஒருவர் மூலமாக யாருடைய காது கெட்டி இருக்கிறது?
இந்த மனுஷனுக்கு எட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதி என்ன வேணா வச்சுக்கலாம், ஒரு ராஜாவின் மனுஷன் வச்சுக்கோங்க. இந்த ராஜாவின் மனுஷனுக்கு என்ன பண்ணி இருக்கிறது? எட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு நீங்க பார்க்குற மாதிரி டிவிலையோ போஸ்டர் ஒட்டியோ இல்லை ரேடியோவிலையோ மொபைல் ஃபோனோ அந்த காலத்தில் கிடையாது. அப்போ யாராவது அந்த ஊருக்கு போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்கலாம், யாராவது செவி வழி செய்தியாக என்ன பண்ணியிருக்கலாம், அங்கிருந்து யாராவது ஒருத்தர் கடந்து வந்தவங்க தான் என்ன பண்ணியிருக்க முடியும், சொல்லியிருக்க முடியும். அப்போ நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட வார்த்தை அவன் காதுகளில் எட்டின உடனே அவன் இருதயத்துக்குள்ள இந்த இயேசு வந்திருக்கிறார் கானா ஊருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த வார்த்தை அவனுக்குள்ள எதை உருவாக்கினது? ஆரம்ப விசுவாசத்தை உருவாக்கினது. ஹல்லேலூயா. அந்த ஆரம்ப விசுவாசம் தான் அவன் வீட்டில் இருந்து 20 கிலோமீட்டர் நடக்க வைத்து இயேசு கிட்ட கொண்டு போன ஒரு விஷயம். ஹல்லேலூயா. அப்ப தேவன் வந்திருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தை சுவிசேஷத்தை போல அவன் காதுகளுக்குள்ளாக என்ன பண்ணி இருக்கிறது? வந்திருக்கிறது. அப்ப முதல் பாயிண்ட், ஆரம்ப விசுவாசத்தில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவை வந்திருக்கிறார், இயேசுவை குறித்ததான வசனம், இயேசுவை குறித்ததான வார்த்தை அவன் காதுகளுக்குள்ள எட்டும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் என்ன பண்ணுது? அவனுடைய இருதயத்திலே பூக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ள அந்த விசுவாசம் வந்த உடனே இவன் யாருங்க? ராஜாவின் மனுஷன். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருந்திருந்தா நீங்களும் நானும் என்ன பண்ணிருப்போம்? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணிருப்பீங்க? ஏங்க நீங்க இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, ஏசு 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்திருக்கிறாரு, இப்போ உங்களுக்குள்ள விசுவாசமும் வந்துருச்சு. இப்போ வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படிப்பட்ட என்ன ஸ்டெப் எடுப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? ஆட்களை அனுப்புவீங்க. ஏன்னா உங்ககிட்ட தான் நீ பெரிய ஆளாச்சேப்பா, உங்ககிட்ட நிறைய ஆட்கள் இருக்கிறாங்களே, அவரை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு, ஏப்பா அந்த அவனை கூப்பிட்டு அந்த போர்ச்சேவன் 10 பேர்த்த கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இல்லை சொந்தக்காரர் ஒரு 10 பேர்த்த என்ன பண்ணுங்க, அந்த குதிரை வண்டியில் வச்சு என்ன பண்ணுங்க, கூட்டிகிட்டு போய் இயேசுவை என்ன பண்ணுங்க, கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா இவன் தான் பலசாலியாச்சே, அதிகாரம் கொண்டவனாச்சே, இவன் நினைச்சா எல்லாம் வரணும் போகணும் இல்லை. ஆனால் ஆட்களை அனுப்பாமல் இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இவன் என்ன பண்ணுகிறான்? 20 கிலோமீட்டர் என்ன பண்றான்? வந்து இயேசுவை சந்திக்கிறான். ஹல்லேலூயா. இந்த மனநிலைமையை யார் பார்க்கிறவராக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு சுலபமா ஒரு வார்த்தை நம்ம சொல்லிடுறோம், எனக்காக ஜெபிச்சுங்க பாஸ்டர். என்னது எனக்காக ஜெபி? இன்னைக்கு அது தாண்டி அது ஒரு பிஸ்னஸா மாறிடுச்சு. அதுக்கு ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்துக்கு 1 வருஷத்துக்கு உங்களுக்கு ஜெபிக்கணும்னா இவ்வளோ பணம், 3 வருஷத்துக்கு ஜெபிக்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ பணம், இதை கட்டிட்டு நம்ம அழகாக உட்காந்துக்கிறோம். நான் ஜெபிக்க பணம் கட்டிட்டேன், எனக்காக ஒருத்தர் 24 மணி நேரம் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். இன்னொரு டயலாக் சொல்லு, எனக்காக எங்கள் அம்மா ஜெபிச்சுட்டே இருக்காங்க, எனக்காக எங்கள் அப்பா ஜெபிச்சுட்டே இருக்காங்க, எனக்காக சர்ச்சில் ஜெபிச்சுட்டே இருக்காங்க, எனக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க, எனக்காக ஊரில் ஜெபிக்கிறாங்க. அதை நான் தப்பு சொல்ல, நல்லது. உங்களுக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறாங்கன்னா நீங்களும் நானும் பாக்கியசாலிகள். ஆனால் நம்ம ஜெபிச்சோமா? ஹல்லேலூயா. அப்போ பாயிண்ட் என்ன கவனிங்க, யார் நமக்காக ஜெபித்தாலும் ஜெபிக்காமற் போனாலும் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டோம்னா யார் இயேசு கிறிஸ்துவ இடத்துல போகணும்? ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணணும்? போகணும். அப்ப நான் ஆண்டவரை நோக்கி போகணும் அப்படின்னு சொன்னா, என் நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் அந்த நிலைமையை நான் ஒதுக்கி வச்சுட்டு யாருக்கிட்ட நான் போகணும்? ஆண்டவர் இடத்துல நெருங்கி போகணும். இதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? என் மகன் சாக கிடக்கிறான், ஒருவேளை ஆண்டவர்கிட்ட போய் அவங்க பேர் சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு 50 பேரை அனுப்பி இயேசுவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் அந்த ராஜாவின் மனுஷன் வரலையா அப்படின்னு ஆண்டவர் கேட்டா அவங்க கிட்ட ஒரு பதில் இருக்கு. என்ன பதில் இருக்குது? ஐயா அவங்க மகன் சாக கிடக்கிறான், அடுத்த நிமிஷம் செத்துருவாங்க ஐயா, எப்ப சாக போறான்னு தெரியல. அப்ப கடைசி நேரத்தில் உயிர் விடும்போது அவங்க அப்பா கூட இருக்கணும் இல்லைங்க ஐயா அப்படின்னு சொன்னா, அது சரியான பதிலா தவறான பதிலா? சொல்லுங்க. சரியான பதில், தப்பான பதில் கிடையாது, சரியான பதில். ஸோ அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு குஷன் இருக்கு, அதாவது இப்படிப்பட்ட ஒரு பதில் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. ஆனா அதையெல்லாம் அவன் யோசிக்காமல் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, தன் மரித்து போகிற தருவாயில் உள்ள தன் மகனை வச்சுட்டு யாரை நோக்கி ஜேர்னி பண்ணி போறான்? யாரை நோக்கி பயணப்பட்டு போகிறான்? இயேசுவை நோக்கி என்ன பண்ணுகிறான்? பயணப்பட்டு போகிறான். ஹல்லேலூயா.
ஸோ தன்னுடைய பொசிஷன், தன்னுடைய இடத்தை குறித்தோ, தன்னுடைய லைஃப் ஸ்டைல், தன்னுடைய வாழ்க்கை முறை குறித்தோ, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம், பொருள், செல்வம், இதையெல்லாம் குறித்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன் காதுகளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை கேட்ட உடனே யாரை நோக்கி போனான்? தேவனை நோக்கி போனான். அல்லேலூயா. ஸோ இதுதான் விசுவாசத்தினுடைய ஆரம்ப நிலை. இப்படி ஒரு காரியம் வந்த உடனே நீங்க யாரு நான் யாருன்னு நினைக்க கூடாது. தூக்கி போட்டுட்டு தேவ சமூகத்தை நோக்கி ஓடிடணும். எனக்காக அவங்க ஜெயிப்பாங்க, இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள காரணம் காட்டிட்டு நீங்களும் நானும் வேற வேலையை பார்த்துட்டு இருக்க கூடாது. நான் ஆண்டவரிடத்துல போய் உட்கார்ந்து ஜெபிக்கணும். எனக்காக ஒருவர் 5 நிமிஷம் ஜெபிக்கலாம், 10 நிமிஷம் ஜெபிக்கலாம். ஆனா என் பிரச்சனையை குறித்து நான் தேவ சமூகத்துல நாள் கணக்கா, மணிக்கணக்கா நான் உட்கார்ந்து ஜெபிக்கணும். அடுத்த ஒரு காரியம், நான் இயேசுவிடத்தில் கிட்ட நெருங்கி சேர விடாதபடி என்னுடைய பொசிஷன், என்னுடைய பணம், என்னுடைய பொருள், என்னுடைய செல்வம், என்னுடைய திறமை, இப்படிப்பட்ட பெருமையான காரியங்களை தூக்கி எறிஞ்சிட்டு எப்ப நம்ம முன்னுக்கு வரமோ அதுதான் விசுவாசத்தினுடைய முதல் ஸ்டெப்பு. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசுவாசத்தினுடைய ஆரம்ப நிலையை ரீச் பண்ண முடியாம, தொடக்க நிலையே ஜெபம் என்பதுதான் விசுவாசத்தினுடைய ஆரம்ப நிலை. அந்த ஜெபம் செய்ய விடாதபடி அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு மெத்தனமான காரியம் என்னவென்று சொன்னால் சுய பெருமை பேசிக் கொண்டிருப்பது. அல்லேலூயா. சுய பெருமை பேசிக் கொண்டிருப்பது. படிப்பை குறித்து பெருமை, பணத்தை குறித்து பெருமை, திறமையை குறித்து பெருமை, அந்த பெருமை இந்த பெருமை என்று பேசிக்கொண்டு தனிப்பட்ட ஜெபம் கிடையாது, தனிப்பட்ட உபவாச ஜெபம் கிடையாது, தனிப்பட்ட ஆராதனை கிடையாது, தனிப்பட்ட உனக்கும் தேவனுக்கும் உண்டான உறவு கிடையாது. அம்மா ஜெயிப்பாங்க, எங்க அப்பா ஜெயிப்பாங்க, எங்க சர்ச்சில் ஜெயிப்பாங்க, அவங்க ஜெயிப்பாங்க, இவங்க ஜெபிப்பாங்க, அது நடந்துரும் அப்படின்னு சொல்லி பல பேர் தங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்காததுக்கு முதல் காரணம், முதல்ல நீங்களும் நானும் ஜெபிக்கணும். முதல்ல நீங்க ஜெபிக்கணும், முதல்ல நான் ஜெபிக்கணும். அப்பதான் அற்புதம் நடக்கும். நான் ஜெபிக்காமே இருப்பேன், அற்புதம் நடக்கும். யாரோ ஒருத்தர் பணம் கட்டி ஜெபிக்க சொன்னா அவங்க பாட்டுக்கு ஜெபிச்சுட்டு இருந்தா நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன், அற்புதம் நடக்கும் அப்படின்னா தயவு செய்து கேளுங்க, அது கர்த்தர் செய்யற அற்புதம் கிடையாது, அது அற்புதமும் கிடையாது. இல்ல பல பேருடைய வாழ்க்கையில் அப்படி அற்புதம் நடக்கணும். இன்னைக்கு முதல் ஸ்டெப் கவனிங்க. இதுலயே நீங்க பாஸ் ஆகலன்னா, இதுல நீங்க கடக்கலைன்னா அடுத்த 4 ஸ்டெப்பை கடந்து போய் அற்புதத்தை சுதந்திரிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. செகண்ட் விஷயம் பாருங்க, விசுவாசத்தினுடைய இரண்டாவது நிலை விடாமுயற்சி உள்ள விசுவாசம். அல்லேலூயா. 48ஆம் வசனத்திலிருந்து 49ஆம் வசனம் தான் என்ன பண்ணுகிறது சொல்லப்படுகிறது. ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே நீர் என்ன பண்ண வேண்டும்? வர வேண்டும். 47ஆம் வசனம் பாருங்க. 47ஆம் வசனத்திலேயே அவன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் வந்து சேர்ந்துட்டான். வாசிக்கலாம் அந்த வசனத்தை பாருங்க. இயேசு நல்ல பைபிளை பாருங்க. இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறபடினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை என்ன பண்ணான்? வேண்டிக் கொண்டான். பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிச்சை கேட்பது போல இது. வேண்டிக் கொண்டான். அப்படி அவன் வேண்டிக் கொள்ளும் போது 48ஆம் வசனத்துல, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ கவலைப்படாதப்பா, உன் வீட்டுக்கு நான் கிளம்பிட்டேன், ட்ரெஸ் போட்டுட்டேன், வண்டி எடுத்துட்டேன். போட்டிருக்கா? பைபிளை பாருங்க, போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். இவன் சொன்னதுக்கும் இயேசு சொன்னதுக்கும் சம்பந்தம் ஏதாவது இருக்குதா? சம்பந்தம். இவனுக்குள்ளதான் விசுவாசம் வந்துருச்சு. விசுவாசம் வந்ததுனால தான் அந்த மகனை, செத்து போகிற மகனை அங்கே படுக்க போட்டுட்டு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறவன் ஆண்டவர்கிட்ட ரிக்வஸ்ட் வைக்கிறான். ஐயா வந்து ரிக்வஸ்ட் கேள்வி, அதாவது ஆண்டவர்கிட்ட பணிவாக சொல்கிறான், ஆண்டவரே வந்து தயவு செய்து என் மகனை குணமாக்குங்க அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிற பதில் அவனுக்கு ஒரு வரம்பா, இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, இல்லை கவலைப்படாதப்பா, இல்லை நீ பயப்படாதப்பா, நீ பதறாதப்பா, நீ அழாதப்பா, இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லாமல் ஆண்டவர் சம்பந்தம் இல்லாம ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்கிறார். அப்படி சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசும்போது 48ஆம் வசனம், எவ்வளவு நேரம் ஆண்டவர் பேசியிருப்பார்? 2 பாயிண்ட் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஆண்டவர் நிறைய பேசியிருக்கலாம். 49ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே நீர் வர வேண்டும். மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றான்? அதை குறித்து அவன் கோபப்படல,
அதை குறித்து அவன் அகங்காரப்படலை. அதை குறித்து அவன் என்ன பண்ணல, நான் யார் தெரியுமாப்பா, ஒரு ரோம சாம்ராஜ்யத்தின் ராஜாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆளு. இப்போ நினைச்சேன் அந்த இயேசுவை உண்டில்லைன்னு பண்ணிடுவேன், இவர்களை உண்டில்லைன் பண்ணிடுவேன், அவங்கள உண்டில்லைன் பண்ணிடுவேன். என் மகன் சாக கிடக்கிறான், நான் வந்து கூப்பிட்டா என்னை உதாசீனப்படுத்துற மாதிரி நான் ஒன்று பேசுறேன், அவர் ஒன்று சொல்றாரு அப்படின்னு உதறி தள்ளி விட்டு போகாமல், அவர் சம்பந்தம் இல்லாம ஒரு காரியத்தை அவனுக்கு நான் சொல்றேன், இதுல நமக்கு சத்தியம் இருக்கு, ஆனா அவனுக்கு இது புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. அப்படி சொன்ன போதும் அதையெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு மறுபடியும் 49ஆம் வசனத்துல சொல்றான், ஆண்டவரே என் பிள்ளை சாகரத்திற்கு முன்னே நீ என்ன பண்ண வேண்டும், வர வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் அதுதான். சில நேரங்களில் தேவ சமூகத்தில் சில அற்புதங்களை நாடி போகும்போது, சில காரியங்களை எதிர்பார்த்து ஆண்டவரை நோக்கி போகும்போது, நீங்க எதிர்பார்த்துட்டு போற காரியம் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வேறொன்றாக இருக்கலாம். ஒருவேளை அதை நாம் புரிந்து கொள்ள முடியாம இருக்கலாம், அதை கிரகித்துக் கொள்ள முடியாம இருக்கலாம். உடனே அதிலிருந்து கோபப்பட்டு உங்களுடைய சுய பெருமையை பேசி, உங்களுடைய சுய காரியங்களை பேசி உதாசீனப்படுத்தி தூக்கி எறிஞ்சிட்டு வர்றது இல்லை. விசுவாசத்தினுடைய இரண்டாம் நிலை அதுதான். என்ன அப்படி சொன்னா, விடாமுயற்சி, பர்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என் தேவன் ஏன் தாமதிக்கிறார், என் தேவன் ஏன் நான் ஒன்னு கேட்டா அவர் ஒன்னு சொல்றாரு அப்படிங்கறத உணர்ந்து கொண்டு, அதை புரிந்து கொண்டு, இதுல ஏதோ தேவ திட்டம் இருக்கிறது என்று சொல்லி அதை புரிந்து கொண்டு, என் வேலை என்ன அப்படின்னு சொன்னா, நான் தொடர்ந்து தேவனிடத்துல போராடுவது, நான் தொடர்ந்து தேவனிடத்துல என்ன பண்ணுவது, ஜெபிப்பது. சில காரியங்கள் ஆண்டவர் செய்யலன்னு சொன்ன உடனே சபைக்கு வர்றதில்லை. சில காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது இல்லைன்னு சொன்ன உடனே என்ன பண்றது கிடையாது, ஜெபம் பண்றது கிடையாது. ஆனா ஒரு பக்கம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கெல்லாம் சின்ன சின்ன காரியத்துக்கு தேவனை விட்டு வழி விலகி போறீங்க. நம்முடைய சபையில் ஆகட்டும், வெளியில் உள்ள சபையாகட்டும், உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் பெரிய பெரிய பிரச்சனைகளையும் இழப்புகளையும் சந்தித்துக்கிட்டு பின்மாற்றத்துக்குள்ள போகாம தேவன் தான் எனக்கு துணை என்று சொல்லி இருக்கிற ஜனங்களும் உண்டு. அல்லேலூயா. இருக்கிறாங்க. அவங்களோட நம்மளாம் எப்படி போட்டி போட முடியும்? எல்லாமே சுகமா இருந்து ஒரு சின்ன விஷயம் நடக்கலன்னு சொன்ன உடனே, இந்த வாரம் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், இந்த வாரம் நான் ஜெபிக்க மாட்டேன், எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படி இப்படின்னு பெருமை பேசி கொண்டிருக்கிற நாம், உலக ஜனங்கள் ஆகட்டும், சபையில் ஆகட்டும், ஈடு செய்ய முடியாத இழப்புகளை சந்தித்தும் கூட இந்த தெய்வத்தை விட்டு நான் விளங்க மாட்டேன், இந்த தெய்வம் என் ஜெபத்தை கேட்கல, இந்த தெய்வம் அதை செய்யல இதை செய்யல என்று சொல்லி முறுமுறுக்காமல், ஸ்டில் நான் இன்னமும் என் கர்த்தர் மீது விசுவாசம் வைத்தவரை சார்ந்திருக்கிறேன் சொல்லக்கூடிய ஆட்கள் நமக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய டெஸ்ட்ல அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய அற்புதத்திற்கு உண்டான வழியில் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. அப்படி ஓடின ஒரு ஆள் தான் இந்த மகன். அல்லேலூயா. அதை தான் நீங்க கத்துக்கணும். சின்ன சின்ன தலைவலி சரியாகலினா ஆண்டவரை கும்பிடுறது இல்லை, சின்ன பிரச்சனைகள் சரியாகலினா நம்ம என்ன பண்றதுல ஆண்டவரை கும்பிடுறது கிடையாது. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு? நல்லா கவனிங்க. ஏன் அவன் ஒன்று பேசும்போது ஆண்டவர் வேற ஒன்று சொல்றாரு? இதனால அவன் பின்மாற்றம் அடைஞ்சிட மாட்டானா? அவனுடைய துக்கத்தை ஆண்டவர் புரிந்து கொள்ளவில்லையா? அவனுடைய கண்ணீரை ஆண்டவர் புரிந்து கொள்ளவில்லையா? அவன் படுகிற வேதனையை ஆண்டவர் புரிந்து கொள்ளவில்லையா? அப்படி நீங்களும் நானும் கேள்வி கேட்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு தெரியும் அவனுடைய மகன் உயிர் பெற்று எழும்ப போறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் என் பிரச்சனைகள் எப்படி மாறும், கர்த்தர் எப்படி கொண்டு போக போகிறார், என் வாழ்க்கை எந்த நிலைமைக்கு கொண்டு போக போகிறார், எப்படி மாற்றும். உங்களுக்கு எனக்கும் தெரியாது. நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது, இன்னும் 2 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது, 3 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு எனக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அப்படி ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியால் என் விசுவாசத்தினுடைய மெச்சூரிட்டி, என் விசுவாசத்தினுடைய முதிர்ச்சியை இன்னும் ஒரு ஹையர் லெவலுக்கு கொண்டு போக ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னும் மேன்மையாக என்கிட்ட தோண்டி எடுக்கிறார் ஆண்டவர். பிள்ளை இன்னும் நான் டிராக் பண்றேன். ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு பொருளுக்கு நம்ம தாமதமாய் காத்திருந்து தேவன் அற்புதம் செய்யும் போது நமக்கு நம் காத்திருந்து பொருளை பெற்றுக்கொள்ள பார்த்தீங்களா, அந்த பொருளை காட்டிலும் கர்த்தர் மீது இன்னும் அதிக அன்பு கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் மீது இன்னும் அதிக பாசம் வரும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப 49ஆம் வசனத்துல அதான் சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு? தம்பி கவலைப்படாத. அதாவது 48ஆம் வசனத்துல சொல்லல. அப்ப சொல்றாரு ராஜாவின் மனுஷன், ஆண்டவர் என் பிள்ளை சாகரத்துக்கு முன்னே.
நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுதான். அவனுடைய டெஸ்பரேட் சிச்சுவேஷன், அவனுடைய அதீத தேவையை கர்த்தர் புரிந்து கொண்டாலும் அவனிடத்தில் இருக்கக்கூடிய விடாமுயற்சியினுடைய விசுவாசத்தை கர்த்தர் இன்னும் ஒரு ஸ்டெப் அவனை இழுக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை அன்றைக்கு அவன் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஒரு கூட்டம் இப்படி உட்காந்துக்கிட்டு அவனை தியானிக்குது. பார்த்தியா, இந்த சம்பவம் நடக்கலினா நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது? சத்தமா சொல்லுங்க, தியானிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப he is an example for us. அவன் நமக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறான். அப்ப சில காரியங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இழுத்துட்டு போறார் அப்படின்னு சொன்னா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், அவர் எனக்கு அற்புதம் செய்வதை காட்டிலும் அந்த அற்புதத்தின் மூலமாக பின் நாட்களிலே ஒரு மிகப்பெரிய பாடத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் தாமதிக்கிறார் ஆண்டவர். ஒரு அற்புதத்தை செஞ்ச ஆண்டவர் உங்களை என்னையும் திருப்திப்படுத்துவதை காட்டிலும் அந்த அற்புதத்தின் மூலமாக உங்களுக்கும் என்னையும் சுற்றி உள்ள ஜனங்களுக்கு தன்னுடைய வல்லமையை காட்ட யார் விரும்புகிறவராக இருக்கிறார்? ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் நீங்க ரொம்ப கவனிக்கணும். அவன் ஆண்டவரோட ஆர்கியூ பண்ணல, வாக்குவாதம் பண்ணல. ஏன் ஆண்டவரே, நான் ஒன்னு சொன்னா நீங்க ஒன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எதிர்த்து நின்று பேசல ஆண்டவரோடு. இதெல்லாம் ரொம்ப கவனிக்க விஷயம், நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். என்று அவன் இயேசுவை பின்தொடர்கிறான். நல்லா கவனிக்கணும். இயேசுவை என்ன பண்ணுகிறான்? இயேசுவை பின்தொடர்கிறான். எப்படி பின்தொடர்கிறான்? அவன் ஒன்று கேட்குறான், ஆண்டவர் வேற ஒன்று சொல்றாரு. அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் இன்னொரு இடத்துக்கு கடந்து போறாரு, பின்னாடி போறான். அவன் தொடர்ந்து இயேசுவை என்ன பண்ணுகிறான்? பின்தொடர்வதை நாம் என்ன பண்ண முடியுது? நாம் பார்க்க முடிகிறதே. சகோதர சகோதரியை நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசுவை விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அது எதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார்னு சொன்னா, பரலோகத்தை சேருவதற்குண்டான விசுவாசம் இன்னும் பலப்படணும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. அற்புத அடையாளத்திற்குண்டான விசுவாசத்தை காட்டிலும் பரலோகம் செல்லுவதற்குண்டான விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பலம் உள்ளதா நமக்குள்ள எழும்பணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. விசுவாசம் ஃபெய்த்ங்கிறது ஒண்ணுதான். எனக்கு வீடு கிடைக்கும், அது ஒரு விசுவாசம். எனக்கு காரு கிடைக்கும், அது ஒரு விசுவாசம். எனக்கு நகை கிடைக்கும், அது ஒரு விசுவாசம். எனக்கு நிலம் கிடைக்கும், அது ஒரு விசுவாசம். இதெல்லாம் அற்புதமா என் வாழ்க்கையில நடக்கணும். எஸ், இதெல்லாம் ஃபெய்த், விசுவாசம். ஆனா கர்த்தர் செய்கிற இந்த அற்புதங்களை எல்லாம் இந்த விசுவாசத்தினுடைய நிறைவேறுதல் கிடையாது. இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, பரலோகத்தை போய் சேருவதற்குண்டான விசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில ரொம்ப அவசியம். அப்ப கர்த்தர் செய்கிற அடையாளங்களும் அற்புதங்களும் கர்த்தர் நடத்துகிற விதமோ உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற விசுவாசத்தினால் கர்த்தர் செய்கிறார் அப்படிங்கிற பாயிண்டோட நிறுத்திவிட முடியாது. கர்த்தர் செய்கிற எல்லா அற்புதங்கள் அடையாளங்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நான் பரலோகம் செல்ல போகிறேன் அப்படிங்கிற விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. என் ரட்சிப்பின் விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துவதற்காக. கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா விசுவாசம் அப்படிங்கிறது நம்ம ஒரு பாயிண்ட்லயே போயிடும். ஏங்க உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? இருக்குங்க. என்ன விசுவாசம்? ஏசப்பா மேல விசுவாசம். என்ன ஏசப்பா மேல விசுவாசம்? ஏசப்பா என்ன கைவிட மாட்டார். சரி, அடுத்த பாயிண்ட் என்ன? ஏசப்பா எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணதெல்லாம் கொடுப்பார், சந்தோஷம். அடுத்த பாயிண்ட் என்ன? ஏசப்பா என் கண்ணீரெல்லாம் காண்கிறவர், அதுக்கெல்லாம் நான் அலறதுக்கெல்லாம் ஆண்டவர் தருவார், ரைட். அதுக்கு அடுத்த விசுவாசம் என்ன? அடுத்த பாயிண்ட் என்ன? அதுக்கு மேல தெரியாது. சரிங்க, இப்ப என்ன? பரலோகத்தினுடைய விசுவாசம். நான் பரலோகம் செல்லுவேன்கிற ஒரு விசுவாசம். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நடக்கிற அடையாளங்கள் அற்புதங்கள் ஒருவேளை தேவன் அனுமதித்ததாக இருக்கலாம், தேவ சித்தமாக இருக்கலாம். எனக்கு ஒரு காரியம் கிடைச்சிருச்சுன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம சும்மா விடுவோமா? ஹல்லேலூயா. ஒருத்தர்கிட்ட ஒரு கேட்ட உடனே ஒரு பொருள் கிடைச்சிருச்சு, ஐயா ரொம்ப சந்தோஷம், இனிமேல் உங்கள் லைனுக்கே நான் வரமாட்டேன், எனக்கு கிடைச்சிருச்சு, இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம போயிடுவோமா? இல்லை. நமக்கு தேவைங்கிறப்பெல்லாம் யார் ஞாபகம் வரும்? உடனே அவங்ககிட்ட போவோம், கிடைப்பா உடனே அவங்ககிட்ட போவோம், உடனே அவங்ககிட்ட போவோம். ஃபஸ்ட்டு செய்கிற சில காரியங்கள் தான் நமக்கு கடினமாக இருக்குமோ தவிர, ஒன்ஸ் அந்த காரியத்துக்குள்ளே போயிட்டோம்னா ஒரு காரியத்தை சுலபமாக எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துடுவோம், முடிச்சுட்டு வந்துடுவோம். முதல்ல தான் ஒரு தடுமாற்றம் இருக்கும். அந்த தடுமாற்றத்தை தாண்டிட்டோம்னா என்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ணிடலாம். ஹல்லேலூயா. சகோதர சகோதரி, ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். ஸோ ரெண்டாவது நிலை என்ன? விசுவாசத்தினுடைய அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, விடாமுயற்சி.
விடாமுயற்சிங்கிறது எதை குறிக்கக்கூடிய விஷயம்? நான் கேட்கிற காரியங்களோ அடையாளங்களோ அற்புதங்களோ தாமதம் ஆனாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில நடக்காமல் போனாலும் சரி, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நான் கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் இந்த உலக பிரகாரமான அடையாளங்களிலும் அற்புதங்களிலும் ஆசீர்வாதங்களிலும் மாத்திரமல்ல, என்னுடைய விசுவாசத்தின் விடாமுயற்சி என்னவென்று சொன்னால், பரலோகம் சேரும் வரைக்கும் நான் கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை இழந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை நான் என்ன பண்ண மாட்டேன்? இழந்து போக மாட்டேன். மூன்றாவது பாயிண்ட் பாருங்க, விசுவாசத்தினுடைய மூன்றாவது நிலை, நம்பிக்கையுடன் கீழ்ப்படிந்து செயல்படும் விசுவாசம். விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் விசுவாசம், ஆரம்ப நிலை விசுவாசம், விடாமுயற்சிங்கிற விசுவாசம். மூணாவது, இந்த ரெண்டு ஸ்டேஜை நீங்க கடந்துட்டீங்கன்னா, படிநிலைகளை கடந்துட்டீங்கன்னா தான் மூணாவது படிநிலைக்கு வருவீங்க. என்னன்னா, நம்பிக்கையுடன் கீழ்ப்படிந்து செயல்படும் விசுவாசம். வாசிங்க 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. 47ஆம் வசனத்தினுடைய கடைசி பாயிண்ட் வாசிங்க. குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவர் என்ன பண்ணா? கவனிக்கணும், நல்லா கவனிங்க, தூங்கிடாதீங்க, பிசாசு திருடி போட்டுருவான். இப்ப இவனுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இவன் எப்படி வரான் ஆண்டவர்கிட்ட? என்ன ரிக்வெஸ்டோட வர, என்ன கேள்வியோட, என்ன தேவையோடு வரான்? என் மகன் பலவீனப்பட்டு கிடக்குறாங்க ஐயா, சாக போறான், நீங்க என்ன பண்ணணும்? எல்லாரும் சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணணும்? வர வேண்டும். இவனுடைய மனநிலைமை இது, ரைட்டா? இப்ப 50வது வசனத்துல பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இவன் வர வேண்டும் என்று சொல்லி வந்தவன், இயேசு என்ன சொல்றாரு? உன் மகன் பிழைச்சிருவான்பா, நீ போன்னு சொன்ன கிளம்பி போயிட்டான். இன்னைக்கு இருக்கிற காலமா இருந்தா 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு ஃபோன் அடிச்சு, ஏமா மகன் கண்ணை முழிச்சானா? ஏங்க கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை முழிக்கிறாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டினோன்னு, ஏமா இப்போ என்ன பண்றான்? ஏங்க எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க மகன். அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர், ஏமா இப்போ என்ன பண்றான்? சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் நமக்கு என்ன பண்ணும்? அப்டேட்னா அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு பாயிண்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. ஹல்லேலூயா. அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. அவன் சாக கிடக்கிறான், கையை பிடிச்சு கூட்டிட்டு போனாவது தான் முன்னாடி ஏதாவது ஒன்று நடக்கும், ஏதாவது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை வைக்கலாம். இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பயணம் விட்டு விசுவாசத்தை வச்சு கூட வந்து காண்டவட்ட இவன் ஒன்று கேட்குறான், அவர் ஒன்று பேசுறாரு, அப்படியெல்லாம் பேசிட்டு இப்போ சொல்ற, நீ போப்பா, இன்னும் 20 கிலோமீட்டர் அவன் கடந்து போகணும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் இவன் மகன் பொழைச்சானா பொழைக்கலையா, அற்புதம் நடந்துச்சா நடக்கலையா, எல்லாமே என்ன பண்ணும் தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்ற உடனே அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். திரும்ப அவன் அங்க என்ன பண்ணல? ஆர்கியூமென்ட் பண்ணல. ஹல்லேலூயா. சகோதர சகோதரி, நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவன் எதிர்பார்த்து வந்த விஷயம் ஒன்று, ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம் ஒன்று. இவன் தன்னுடைய இடத்தை விட்டு கீழிறங்கி வந்துட்டான், இவன் தன்னுடைய பெருமையை விட்டு கீழிறங்கி வந்துட்டான், இவன் நினைச்சதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி வந்துட்டான், 20 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டான். இவன் நினைச்சு வந்தது ஒண்ணு, ஆனா யார் இறங்கி வரலங்க? சொல்லுங்க, யார் இறங்கி வரல? இயேசு இறங்கி வரல. இவன் இவ்வளோலாம் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் கடைசி, சரி வரம்பா அவங்க கூட ஒரு குதிரையை ரெடி பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லலாம். ஆண்டவர் அதெல்லாம் சொல்ல, என்ன சொன்னாரு? எப்பா நீ போ, உன் பையன் என்ன பண்ணிடுவான்? அதுக்கு இன்னொரு இன்டைரக்டா, அதாவது மறைமுகமா என்ன சொல்ல, நான் உன் கூட என்ன பண்ண மாட்டேன், நான் வரமாட்டேன், உன் பையன் சரியாயிருவான் போ. ஹல்லேலூயா. இந்த சிச்சுவேஷன்ல, இந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்தா அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளுவோம்? ஒருவேளை ஏசியம் கூட வந்தார்னா, அந்த மகனை பார்த்தாருனா, கையை பிடிச்சு தொட்டாருனா, ஒருவேளை அவன் எந்திரிக்கலாம் இல்ல, அவன் உயிர் பெற்று எழும்பலாம் இல்ல. சும்மா அவன் பையன் போய் என்ன பண்ணிடுவான்? இன்னைக்கு உலக பிரகாரமா சில வார்த்தைகள் சொல்றது, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் கவலைப்படாதம்மா. பிரச்சனை வந்துட்டோம்னா நம்ம கூட யாருமே இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஆப்போசிட் கேங்ல போய் நின்றுவான். பிரச்சனை அவன் நமக்கு உண்டாக்குறான், அவங்ககிட்ட போய் நின்றுவான். ஏன்டா நீ எங்கூட இருக்கிறனா, நீ என்னடா இங்க இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு மைண்ட் செட் வந்துடும். எத்தனை பேர் நீங்களும் நானும் இன்னைக்கு உலக பிரகாரம் மனுஷனுடைய வார்த்தையை நம்பி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்ம நடக்கிறது உண்டு? இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில் இருக்கிற ஜனங்கள் தான் நம்ம தேவ வார்த்தையும் சில நேரத்தில் நம்புறது இல்லை.
ஹல்லேலூயா. அதுதான் இங்க நம்ம மூன்றாவது படிநிலை. என்ன அப்படின்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்க என்ன எதிர்பார்ப்போடு வந்திருந்தாலும் சரி, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நம்பிக்கையுடன் கீழ்ப்படிந்து நீங்க என்ன பண்ணணும்? செயல்படணும். ஹல்லேலூயா. அது 20 கிலோமீட்டர் ஆகலாம், நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், ஆனா அந்த மனுஷனுக்கு விசுவாசம் வர்றதுக்கு அங்க என்ன காரணமா இருந்தது? என்ன காரணமா இருந்தது? நம்பிக்கை வர்றதுக்கு என்ன காரணமா இருந்தது? இயேசுவினுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. வேர்ட், தேவனுடைய வார்த்தை. அப்ப நல்லா கவனிங்க, அவனுடைய ஆரம்ப நிலை விசுவாசத்திற்கு அவன் எதை கேட்டான்? தேவனுடைய வார்த்தையை கேட்டான். இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறார், அவர் சுகம் கொடுப்பார் அப்படிங்கிற சுவிசேஷம் அவனுக்குள்ள வருது. அந்த சுவிசேஷத்தை டக்குன்னு பிடிச்சிட்டு ஓடி போய் என்ன பண்றான்? விடாமுயற்சியோடு கேட்கிறான், வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி. இப்படி கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ நம்பிக்கை, நீ போகலாம்பா, உன் மகன் சரியாயிருவா அப்படிங்கிற வார்த்தையை மாத்திரம் தான் எடுத்துட்டு போறான். ஹல்லேலூயா. என்ன ஜெபிச்ச ஆண்டவர் கொடுக்கல. என்னை கொண்டு போய் தடவுனா என் பையன் சுகம் பெற்றுவான். கர்ச்சீஃப் ஆண்டவர் வச்சுட்டு இருந்தா இதை போய் மக மேல வைன்னு சொல்லல. இல்லை மற்ற காரியம் ஏதோ ஒன்று அடையாளமா ஏதாவது ஒன்று ஆண்டவர் கொடுத்து, இதை போய் மகன்கிட்ட கொடு, ஒரு 2 இட்லி வாங்கி கொடுத்து ஜெபிச்சு, இந்த இட்லி கொண்டு போய் மகன்கிட்ட கொடு, எந்திரிச்சிருவான், இந்த தோசையை கொண்டு போய் மகன்கிட்ட கொடு, இந்த ஆப்பிளை கொண்டு போய் மகன்கிட்ட கொடு, அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. ஏப்பா நீ போப்பா, உன் மகன் சரியாயிருவான், அவ்வளவுதான். அப்படி சொன்ன உடனே அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? நம்பிக்கை வந்துருச்சு. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, நல்லா கவனிங்க, என்னவென்று சொன்னால், கர்த்தர் மீது, கர்த்தர் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்புவேன் அப்படிங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நான் நம்பினதுக்கு அப்புறம் தான் யார் செய்வா? ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பிலீவிங், அதுக்கப்புறம் தான் சீயிங். ஃபர்ஸ்ட் நீ விசுவாசிக்கணும், அதுக்கப்புறம் தான் கர்த்தர் செய்வா. ஃபர்ஸ்ட் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சதுக்கு அப்புறம் தான் அதனுடைய அடையாளங்களை நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? நம்ம பார்க்க முடியும். இப்ப நல்லா கனெக்ட் பண்ணுங்க. ஆரம்ப நிலை விசுவாசம், 2ஆம் நிலை விசுவாசம் ஜெபமாய் மாறுகிறது. 3ஆம் நிலை என்ன அப்படின்னா, விசுவாசம் கீழ்ப்படிதலோடு என்ன பண்ணுகிறது? ஒன்றிணைக்கிறது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன்னு வாயிலே சொல்லிட்டு இருக்கிறது விசுவாசம் அல்ல. எப்ப உங்களுடைய விசுவாசம் ஒபீடியன்ட்டா மாறுகிறதோ, எப்ப உங்களுடைய விசுவாசம் கீழ்ப்படிதலுக்குள்ளாக வருகிறதோ, அப்பொழுதுதான் அந்த விசுவாசத்தினுடைய பலனை நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? அறுவடை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான விசுவாசம். கர்த்தரோடு வாக்குவாதம் பண்றது இல்லை, கர்த்தரோடு சண்டை போடுறது இல்லை. கர்த்தர் மீது ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நான் கேட்கறதெல்லாம் ஆண்டவர் உடனே கொடுத்துருவார் இல்லை. கர்த்தர் மீது விசுவாசம் வச்சிருக்கிறதுனால நான் செய்யறதையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படியும் கிடையாது. கவனிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? நான் வர வேண்டும்னு யோசிச்சிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வரல, வார்த்தையை மட்டும்தான் அனுப்புகிறார். நான் என்ன வேணா யோசிச்சிருக்கலாம், நான் இப்போ நடக்கும்னு யோசிச்சிருக்கலாம், அப்புறம் நடக்கும்னு வச்சிருக்கலாம், நான் அதை நினைக்கணும்னு, அதை வாங்கணும்னு யோசிச்சிருக்கலாம், இதை வாங்கணும்னு நினைக்கலாம், இந்த காரியத்தை நான் என்ன வேணா நினைக்கலாங்க. ஆனால் உண்மையான விசுவாசம் என்பது தேவன் என்ன சொல்றாரோ கண்ணை மூடிட்டு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. கண்ணை மூடிட்டு கீழ்ப்படியணும். கற்சாடிகளில் ஊத்துனது என்னமோ தண்ணி தான், ஆனால் ஆண்டவர் சொன்னார், கொண்டு போய் யார்கிட்ட கொடு? பந்தி விசாரிப்புக்காரண்ட கொடு. ஹல்லேலூயா. அதுதான் கீழ்ப்படிது. தண்ணி தானே ஊத்துனீங்க, கற்சாடி வெறும் கற்சாடி தானே. திராட்சை ஜூஸ் எப்படி வரும்? உள்ள திராட்சை பழம் போடல இல்லை, அதை எசன்ஸ் ஊற்றல இல்லை, சக்கரை போடல இல்லை, ஃபெர்மெண்டேஷன் பண்ணல இல்லை, புளிக்க வைக்கல இல்லை, டேஸ்ட் எப்படி வரும்? இந்த கேள்வியெல்லாம் யார்கிட்ட கேட்கக்கூடாது? சத்தமாக சொல்லுங்க, யார்கிட்ட கேட்கக்கூடாது? ஹல்லேலூயா. 20 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் அவன் மகனுக்கு சுகம் கிடைச்சதா கிடைக்கலன்னு அவனுக்கு தெரியும். ஏன் வேலை என்ன? எனக்குள்ள உண்மையான விசுவாசம் இருக்குதா? காலதாமதமாகலாம், அது எப்பேற்பட்ட சூழ்நிலை வேணா இருக்கலாம். சில விஷயங்கள் நடக்கலாம், சில விஷயங்கள் நடக்காம போகலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுக்கு நான் கீழ்ப்படியணும். இன்னைக்கு ஆண்டவருடைய திட்டம் என்னவோ அதுக்கு நான் கீழ்ப்படியணும். அங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்மையான விசுவாசம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நான் கேட்கிறேன் விசுவாசத்தோடு கர்த்தர் கொடுத்துடணும். டபார்னு கை எப்படி நீட்டி வாங்கிக்கணும். நான் அதுதாங்க விசுவாசம். விசுவாசம் என்பது நீங்க ஒரு சித்தத்தோடு போவீங்க, கர்த்தர் அங்க அவருடைய சித்தத்தை வேறு காரியத்தை சொல்லுவாரு. எஸ் ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி நீங்க கொண்டு போனதை அவர் பாதத்தில் வச்சுட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை எடுத்துட்டு பயணம் பண்ணி போகணும். ஹல்லேலூயா. நிறைய சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? சொந்த வீடு வாங்கணும்னு ஆண்டவர்கிட்ட போவீங்க. ஆண்டவர் கொஞ்ச நாளைக்கு நீ வாடகை வீடு தான் அப்படிம்பாரு. உடனே என்ன பெருசா கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட? 10 வருஷம் அது ரசிக்கப்பட்டு சொந்த வீடு தானே கேட்டேன், நான் குடிக்கிறதுக்கு பணம் கேட்டேனா, இல்லை பாவம் பண்ணுறதுக்கு இடம் கேட்டேனா,
இல்லை தப்பு பண்ணுறேன்னா அதை பண்ணுறேன்னா இது என்னங்கய்யா கேட்டேன்? குடியிருக்க ஒரு வீடு தானே கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, போகிறதுக்கு ஒரு வாகனத்தை தானே ஆண்டவர் கேட்டேன். நான் வீடு கேட்டு ஆண்டவர்கிட்ட போனால் ஆண்டவர் உனக்கு வீடு வேண்டாம் இந்த வண்டி வச்சுக்கொண்டு கொடுக்குறாரு. நான் வண்டி கேட்டு ஆண்டவர்கிட்ட போனால் ஆண்டவர் உனக்கு வண்டி வேண்டாம் இந்த வீடு வச்சுக்கொண்டு கொடுக்குறாரு. நான் இது வேணும்னு ஆண்டவர்கிட்ட போனால் இது வேணாம் இதை வச்சுக்கோங்கிறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்படி கேட்பது ரியல் ஃபெய்த் கிடையாது. உண்மையான விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிக்கணும். ஹல்லேலூயா. அது பாசிட்டிவாக வரலாம், அது நெகட்டிவாக வரலாம். நான் எதிர்பார்த்த காரியமாக இருக்கலாம், நான் எதிர்பார்க்காத காரியமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் விடாமுயற்சியோடு தேவனிடத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் இப்படிப்பட்ட மூணாவது ஸ்டேஜ், அதாவது மூன்றாவது நம்பிக்கையுடன் கீழ்ப்படிந்து செயல்படுகிற விசுவாசத்தில் நாம் என்ன பண்ணுவோம்? பயணப்பட்டு போவோம். நீங்கள் நல்லா கவனிக்கணும், விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒன்று தான். அதை நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, விசுவாசம் என்பது வாயால் அறிக்கையிடுவது விசுவாசம்னு நினச்சிக்கிறோம். கவனிங்க நான் சொல்கிறது. விசுவாசம் இருக்கா? இருக்கு பாஸ்டர். என்ன? நான் எப்பயும் வாயில சொல்றேனே, ஆண்டவர் எனக்கு தருவார், என் ஆண்டவர் எனக்கு தருவார், ஆண்டவர் எனக்கு தருவார். சந்தோஷம். இதுதான் விசுவாசம், இதுதான் எண்டுன்னு நினைச்சுக்கிறீங்க. இல்லை, அதனுடைய எண்டு என்ன தெரியுமா? விசுவாசத்தினுடைய எல்லை என்ன தெரியுமா? விசுவாசத்தினுடைய ஈக்குவல் என்ன தெரியுமா? நடந்தாலும் சரி நடக்காமல் போனாலும் சரி தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பது. அல்லேலூயா. உங்களுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல தினந்தோறும் நிமிஷந்தோறும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நான் கேட்கிற காரியம் நடக்கணும் 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 நடக்கணும்னு கேட்கறது இல்லை. நான் கேட்கிற காரியம் நடந்தாலும் சரி நடக்காமல் போனாலும் சரி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா தான் கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் என்ன பண்ணும்? புரிந்து கொள்ள முடியும், நடக்கும். அவர் ஒன்றுக்கு சொல்ற, நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, ஆண்டவர் அதை தடை பண்ணால், ஆண்டவர் அதை வேண்டான்னு சொன்னால் நீங்கள் அதை கடன் வாங்கி செஞ்சிடுறீங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த குழப்பம் ரொம்ப நடக்குதுங்க. ரியல் ஃபெய்த்துக்கும், அதாவது உண்மையான விசுவாசத்துக்கும் வாயில அறிக்கிடுறதுக்கும் வித்தியாசம் தெரிகிறது இல்லை. காத்திருங்க. வேதவசனம் சொல்றது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல என்ன பண்ணுவாங்க? புதுபேல அடைந்து கழுகை போல உயர என்ன பண்ணுவார்கள்? பறப்பார்கள். அல்லேலூயா. யாருக்கு காத்திருக்கிறவர்கள்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தர் கூட்டிட்டு போற பாதைக்கு காத்திருக்கணும். அது எவ்வளவு நாள் வேணா ஆகலாம், எவ்வளவு காலம் வேணா ஆகலாம். இன்னைக்கு ஆண்டவர் திருப்தியா வச்சிருக்காரு, போதும், அவ்வளவுதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளையா என்ன பண்ணும் இருக்கணும்? நான் சொல்றேன், விசுவாசமும் கீழ்ப்படிதலும் சேம் ஆக்ட் தான், ஒரே காரியம் தான். இதான் மூணாவது நிலைமை. நான்காவது நிலைமை வாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தின் நான்காவது நிலை உறுதிப்படுத்தப்பட்ட என்னது? விசுவாசம். ஹல்லேலூயா. என்ன உறுதிப்படுத்தப்பட்ட விசுவாசம் அப்படின்னா, இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தை என்ன பண்ணா? நம்பி போனா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. நம்பி என்ன பண்ணா? பயணப்பட்டு போயிட்டான். அப்ப அவனுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம், அவன் எதிர்பார்த்த காரியம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சொன்ன உடனே அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி கொண்டு அவனுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் வருது. பாத்தீங்களா? இதுதான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விசுவாசம். என் வாழ்க்கையில விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா, உறுதிப்படுத்தப்பட்ட விசுவாசம்னா, சில காரியங்களை நீ எதிர்பார்ப்ப, ஆண்டவர் உனக்கு இல்லைம்பாரு, சரிங்க ஆண்டவரே சந்தோஷம், கடந்து போயிடும். அவர் இல்லைன்னு சொன்ன, நீ எதிர்பார்த்த காரியத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கலைன்னு சொன்ன உடனே அதை நினைச்சு புலம்புறது, அதை நினைச்சு அழுகிறது, அதை நினைச்சு கோவப்படுறது, அதை நினைச்சு வெகுண்டு எழுகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷனை எதிர்பார்க்காத மனுஷன் ஒன்றும் கிடையாது. நீங்களாகட்டும் நானாகட்டும், நானும் சில விஷயங்களை எதிர்பார்த்தது உண்டு. மாஸ்டர் அப்படியே இப்போலாம் வசனம் படிக்கிறாரு, அவரெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து அப்படி நினச்சிக்காதீங்க. நான் பெருமைக்கு சொல்ல வரல. நம்மளும் ஹியூமன் பீயிங் தானே. சில நேரத்தில் நம்முடைய சிந்தனைகளும் சில நேரத்தில் யோசிக்கும். உங்களை என்னை சேர்த்து நான் சொல்கிறேன், நான் எல்லாருமே ஒன்று தான். அப்போ சில நேரங்களில் சில விஷயங்களை நானும் பலமாய் எதிர்பார்த்ததுண்டு, பலமாய் ஆசைப்பட்டதுண்டு, பல கனவுகளை போட்டதும் உண்டு. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் போட்டுட்டு, ஆண்டவர் இது கன்ஃபார்ம் 100% நமக்கு தான், இதெல்லாம் யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கும் போது டப்புன்னு என் கையிலேருந்து பிடிங்கி தூக்கற போட்டார். ஹல்லேலூயா. பிடிங்கி தூர போட்டார். கிடைக்கல எனக்கு அந்த காரியங்கள்.
உடனே நான் ஊழியம் பண்ண மாட்டேன், என்ன தப்பா கேட்டேன், ஊழியத்துக்காக தானே கேட்டேன், அதுக்காக தானே கேட்டேன், இதுக்காக கேட்டேன், நல்ல முறையில் தானே கேட்டேன், நான் சிகரெட் பிடிக்கிறேன், நான் பீடி பிடிக்கிறேன், நான் விபச்சாரம் பண்றேன், நான் வேசித்தம் பண்றேன், என்ன தப்பு பண்றேன், நல்லதுக்கு தானே கேட்டேன் அப்படின்னு ஆண்டவரிடத்துல ஆர்கியூ பண்றது இல்லை. எஸ், ஆண்டவர் வேண்டான்ட்டாரா, ஓகே. இப்போ எனக்குள்ள உறுதிப்படுத்தப்பட்ட விசுவாசம் என்னன்னா, நான் இழந்து போனதை குறித்து புலம்பாம, இழந்து போனதை குறித்து அதாவது கோபப்படாம, இழந்து போனதை குறித்து நான் அக்ரஸிவா மாறாம, இழந்து போனதை குறித்து கர்த்தரிடத்துல ஆர்கியூ பண்ணாம அந்த இடத்தை விட்டு கடந்து போறோம் பாத்தீங்களா, அதுதான் உறுதிப்படுத்தப்பட்ட விசுவாசம். சத்தமுறை அல்லே சொல்லுங்க. நீங்களும் நானும் அப்படி அந்த இடத்தை விட்டு கடந்துட்டோமா? உறுதிப்படுத்தப்பட்ட விசுவாசம் கொண்ட பிள்ளைகளா இருக்கிறோமா? இல்ல வாய் பெருமையா 10 வருஷம் ஆவது ரட்சிக்கப்பட்டு, 20 வருஷம் ஆவது ரட்சிக்கப்பட்டு, 30 வருஷம் ஆவது ரட்சிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த காரியங்கள் நம்ம கையை விட்டு விலகி போகும்போது அது 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 ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மன அழுத்தத்துக்குள்ள, இல்ல ஒரு கோபத்துக்குள்ள, ஒரு வெறுப்புக்குள்ள அப்படி கடந்து போறோமா? ஹல்லேலூயா. எச்சரிக்கையா இருங்க சகோதர சகோதரி. உறுதிப்படுத்தப்பட்ட விசுவாசம் என்பது நீங்க சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, நான் வரணும்னு எதிர்பார்த்து வந்தேன், ஆண்டவர் என் கூட வரல, ஆனா வார்த்தையை மாத்த தான் சொன்னார், நீ போப்பா அவன் பையன் பிழைப்பான், அவ்வளவுதான் சொன்னாரு. ஆனா இயேசு சொன்ன வார்த்தையை அவன் நம்பி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணா, எடுத்து வச்சு பயணம் பண்ண. ஹல்லேலூயா. இதுதான் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விசுவாசம். ரொம்ப நீங்க என்ன பண்ணணும், கவனிக்கணும். அதே போல என்ற இன்னொரு விஷயம் பிடிச்சது, இந்த உறுதிப்படுத்தப்பட்ட விசுவாசத்துல அவன்கிட்ட வந்து சொல்றாங்க, அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று என்ன பண்ணார்கள். இப்ப ஆண்டவர் சொன்ன நேரம் நல்லா கவனிங்க, 20 கிலோமீட்டர். கவனிங்க, அப்பதான் புரியும். 20 கிலோமீட்டர் ஆண்டவர் சொன்ன நேரத்துல ஒரு எண்டில் இருந்து ஒருத்தன் கிளம்புறான். யாரு? இந்த ராஜாவின் மனுஷன். ஆண்டவர் சொன்ன அடுத்த செகண்ட், அந்த நிமிஷத்துல அவனுடைய வீட்டில இருந்து என்ன பண்றான், ஒருத்தன் அவன் சுகமாயிட்டான்னு சொல்லி நம்ம ஓனர்கிட்ட போய் சொல்லணும், ராஜாவின் மனுஷன்ட்ட சொல்லணும், அங்கிருந்து ஒருத்தன் கிளம்புறான். ஸோ இவங்க 2 பேரும் எந்த இடத்துல சந்திப்பாங்க? படிச்ச பிள்ளைங்க கணக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க படிச்சிருக்கிறீங்க, பெரியவங்களை விட்டுருங்க. 20 கிலோமீட்டர் இயேசு சொல்றாரு, அங்கிருந்து ஒருத்தர் கிளம்புறாரு. இயேசு சொன்ன அடுத்த செகண்ட் அங்க அற்புதம் நடந்துருது, அங்கிருந்து ஒருத்தர் கிளம்புறாரு. இப்போ இவங்க 2 பேரும் எங்க சந்திப்பாங்க? சொல்லுங்க. என்ன போங்க, நான் பைபிள் ஸ்டடி விட்டுட்டு 1-2 சொல்லி கொடுக்கணும் போல. அப்ப 10 கிலோமீட்டர்ல என்ன பண்றாங்க, சந்திக்கிறாங்க. குறைந்தபட்சமாக 20 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு நான் எவ்வளோ டைமிங் சொன்னேன், 7 மணி நேரம் சொன்னேன். இப்ப இயேசுவிடத்திலிருந்து புறப்பட்டு 3.5 மணி நேரத்துல யாரை சந்திக்கிறான், அற்புதம் நடந்துருச்சுன்னு என்ன பண்றான், ஒருத்தரை சந்திக்கிறான். இப்ப இன்னும் ஸ்டில் என்ன பண்ணுது, ஒரு 10 கிலோமீட்டர் அவன் கடந்து தான் யாரை போய் சந்திக்கணும், மகனை போய் என்ன பண்ணணும், சந்திக்கணும். இப்ப இதே சிச்சுவேஷன்ல நீங்களும் நானும் இருக்கிறோம். 10 கிலோமீட்டர் ஒருத்தர் சந்திக்கிறோம், ஐயா உங்க மகன் பிழைச்சிட்டாயா அப்படின்னு சொன்ன உடனே நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷப்படுவோம். அடுத்தது கண்ணால பார்க்கணும். அடுத்தது என்ன பண்ணுவோம், ஓடுவோம். அதாவது 10 கிலோமீட்டர் கடக்க 3.5 மணி நேரம் ஆகுதுன்னா, உன் பையன் பிழைச்சிட்டானா 2 மணி நேரத்தில் ஓடிடுவான். குதிரையை வேகமா ஓட்டுறான்பா, இல்லை இவன் அந்த ஆத்திர அந்த ஒரு வேகம் வரும் பாருங்க, கிட்டு 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 கிட்டுன்னு ஓடி, இவன் குதிரையை விட வேகமா ஓடி என்ன பண்ணுவான், நான் பையனை போய் என்ன பண்ணுவேன், பார்ப்பேன் அப்படிம்பா. ஆனா பாயிண்ட்டை கவனிங்க, ஆனா அங்க என்ன நடக்குது பாருங்க, என்ன ஆயிடுச்சு, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். 52ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு, ஹல்லேலூயா. இது தேவையா? நீங்களும் நானும் இந்த பாயிண்ட்டை கேட்போமா? என் பையன் பிழைச்சிட்டாயா, அவனை போய் பார்க்கணுமையான்னு வேக வேகமா ஓடி போறதை விட்டுட்டு அவன் வந்து வேக வேகமா சொன்னான், ஐயா உன் பையன் பிழைச்சிட்டாயா அப்படின்னு. ஒன்ன எப்பா எத்தனை மணிக்கு பிழைச்சான், எந்த நிமிஷம் பிழைச்சான் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், ஐயா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குது, அவன் பையன் பிழைச்சிட்டான், அவனை போய் பாரு, அவனை பார்த்து அவனோட சந்தோஷமா நேரம் செலவிட, அப்புறம் எப்படி பிழைச்சான், எங்க பிழைச்சான், எந்த நேரத்தில் பிழைச்சான்னு நான் சொல்றேன். அப்படிதான் நம்ம சொல்லுவோம். டாக்டர் சில நேரத்தில் ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, ஒரு காரியம் நடக்குதுன்னா வெளியே வந்து உங்க வீட்டில் அவங்க வந்து கண்ணை திறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா எந்த நிமிஷம் நீங்கள் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிங்க, எந்த நிமிஷம் நீங்கள் ஆப்ரேஷன் முடிச்சிங்க, எப்போ நீங்கள் கத்தி எடுத்தீங்க, எப்போ நீங்கள் கத்தியை வச்சிங்க, எப்போ அனஸ்தீசியா அதாவது மயக்க மூசி கொடுத்தீங்க, எப்போ என்ன மருந்து கொடுத்தீங்க அப்படின்னு டாக்டர் கேட்டால் டாக்டர் என்ன சொல்லுவார், முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு அவரோட 2 வார்த்தை பேசிட்டு வாங்க, அவரை பார்த்துட்டு வாங்க, அந்த அம்மாவை பார்த்துட்டு வாங்க, அந்த ஐயோ அப்புறம் நம்ம எங்கே பேசிக்கலாம், என் ரூமுக்கு வாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் விளக்கம் சொல்கிறேன், நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. இப்படி தான் டாக்டரே நம்மகிட்ட கோவப்பட்டு பேசுவார்.
ஆனால் இவன் பாருங்க என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், என்ன பண்ணுறான், உறுதிப்படுத்துகிறான். என்ன பண்ணுறான், எந்த மணி நேரத்தில் அவனை குணமானாயிற்று என்று அவர்கள் விசாரித்ததிலே அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்திலே ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடன் சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து. ஹல்லேலூயா. தன் வாழ்க்கையில அற்புதம் நடந்ததை கொண்டாடுவதை காட்டிலும் இயேசு அற்புதம் செய்தார் என்பதை அறிந்து கொள்வதிலே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், ரொம்ப வாஞ்சி உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழி நடத்துதலை அறிந்து கொள்வதில் வாஞ்சியா இருந்தான். இதனாலதான் இஸ்ரவேலர்கள் அப்படி ஒரு அடிமுட்டாளா இருந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அது இன்னொன்று சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அவன் எவ்வளவு ஆளா உயர்ந்தாலும் சரி சொந்த ஊர்ல அவனுக்கு என்ன இருக்காது, மரியாதை இருக்காது. இயேசுக்கே சொல்லுவாங்க, அவர் பிறந்த ஊர்ல அவர் இருந்த இடத்துல மதிப்பு கிடையாது. ஆனா சமாரிய பெண்ணு போய் ஒரு ஊரையே கூட்டிட்டு வர 2 நாள் உட்காந்து என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. யூதர்கள் இயேசுவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, யூதர்கள் இயேசுவை கனப்படுத்தல. ஆனா சமாரியர்கள், யூதர்களை காட்டிலும் குறைவானவர்கள், தாழ்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய சமாரியர்கள், அவங்க என்ன பண்றாங்க, இயேசுவை அவ்வளோ கனம் பண்ணி, இயேசு அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி, இயேசு அவ்வளோ மரியாதை கொடுத்து அவரை என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. ஹல்லேலூயா. பெஸ்ட். இதனாலதான் யூதர்களும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில, உதாரணத்துக்கு யோசிங்க, அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் மரண தருவாயில் இருந்திருப்பாங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அற்புதம் இந்த ரோம கூட்டத்துக்கு, இந்த ரோம மனுஷனுக்கு கிடைக்குதுன்னா அவன் யூதன், அவன் ரோமன், அவன் கிரேக்கன் என்று ஆண்டவர் அப்படி பார்க்கிறவர் கிடையாது. அவனுடைய விசுவாசத்தின் படிநிலைகளை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. பேஸ்மெண்ட் ஃபெய்த் தான் உறுதிப்படுத்துறான். பாருங்க, இது எங்க உறுதிப்படுத்துறான், இயேசுவுக்கு முன்னால உறுதிப்படுத்தல. நல்லா கவனிக்கணும். 10 கிலோமீட்டர் இயேசு விட்டு தாண்டி வந்துட்டான். 10 கிலோமீட்டர் இயேசு விட்டு தாண்டி வந்தாலும் கர்த்தர் இந்த அற்புதம் செய்தார் என்பதை அவன் உறுதிப்படுத்துகிற ஒரு விஷயத்தை நாம என்ன பண்ண முடியுது, அங்க பார்க்க முடியுது. இன்னைக்கு சில நேரங்களில் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சதை எத்தனை பேர் ஆண்டவர் அற்புதம் செய்தார் அப்படிங்கிறது உறுதிப்படுத்துறீங்க. நீங்க ஜெபம் பண்றீங்க, சில காரியம் கிடைச்ச உடனே ஆண்டவர் தூக்கி போட்டு வேற பக்கம் போயிடுறீங்க. அற்புதம் நடந்த உடனே எங்க பையன் தாங்க, அற்புதம் நடந்த உடனே எங்க பொண்ணு தாங்க, அற்புதம் நடந்த உடனே எங்க அப்பா அம்மா தாங்க, அற்புதம் நடந்த உடனே எங்க மாமா தாங்க, அற்புதம் நடந்த உடனே எங்க சித்தப்பா தாங்க, அற்புதம் நடந்த உடனே எங்க உறவினர் தாங்க, அற்புதம் நடந்த உடனே எனக்கு படிப்பு தாங்க, அற்புதம் நடந்த உடனே அதுங்க இதுங்க. அற்புதத்தை டேஸ்ட் பண்ற, அற்புதத்தை குறித்து சந்தோஷத்தை படுவதை காட்டிலும் எனக்கு அற்புதம் செய்த என் ஆண்டவரை குறித்து சந்தோஷப்படுவது மேன்மையானது. ஹல்லேலூயா. அவரை குறித்து சந்தோஷப்படுவது, அவருக்கு நன்றி சொல்லுவதில் இவன் எவ்வளவு வாஞ்சையா இருக்கான் பாருங்க. இந்த பாடத்துக்கு தான் உறுதிப்படுத்தப்பட்ட விசுவாசம். விசுவாசம் அதான் உறுதிப்படுத்தப்பட்ட விசுவாசம் என்பது, நான் கேட்கறது நடந்துருச்சா அதை குறித்து சந்தோஷப்படுவதை காட்டிலும், நான் கேட்டு என் கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு என் கண்ணீரை கண்டு கர்த்தர் செய்த அற்புதத்தை கண்டு கர்த்தருடைய இருதயத்தை குறித்து, கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய அன்பை குறித்து, கர்த்தர் என் மீது வைத்திருக்கிற அன்பை குறித்து ஒரு மனுஷன் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. இது கேட்கிற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இது கேட்ட நேரத்தில் கொடுத்துட்டாருன்னு இதை வாங்கி நான் சந்தோஷப்படுவதை காட்டிலும், கர்த்தர் கொடுத்தோன்னே இதை வாங்கி நான் ஓர வச்சுட்டு இதை குறித்து நான் சந்தோஷப்படுவதை காட்டிலும் கர்த்தர் மீது நான் என்ன பண்ணணும், சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா, இது என் கூட இருக்கும், இல்லாமல் போவோம், காணாமல் போயிடும், ரிப்பேர் ஆயிரும், இல்லை ஒரு நாள் இது செத்து போயிடும், இது மணிவடை, இது எங்கேயாவது திருடிட்டு போயிடுவாங்க, இது என்ன வேணாம்னு நினைக்கலாம். அப்போ இது வந்த உடனே இதை தூக்கி ஓரம் போட்டுட்டு ஆண்டவர் தூக்கி ஓரம் போட்டு, அடடா அடடா சூப்பர், இதை வச்சு நான் இதை பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இது என் வாழ்க்கையில் சந்தோஷம், இதுதான் எனக்கு மகிழ்ச்சி, இதுதான் எனக்கு பேரின்பம், இதுதான் எனக்கு ஹாப்பினஸ், இதுதான் கொண்டாட்டம். இப்படி நிறைய பேர் போயிடுறோம். அதனால தான் வாழ்க்கையில் பல இடங்களில் போய் மாட்டிக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமாக உள்ளே சொல்லுங்க. நான் தான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், எப்பயும் நான் மைண்டில் வச்சிருக்கிற ஒரு வார்த்தை. சில பாயிண்ட் எப்பயுமே என்னை விட்டு அகலாது. அதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், கிணறு முழுவதும் என்ன இருக்குது, தண்ணி இருக்குது. ஆனால் ஒரு வாளியை தண்ணி எடுத்துட்டு ஓடி போயிடுறது. ஹல்லேலூயா. இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் சந்தோஷம், தண்ணி கிடச்சிருச்சு அப்படின்னு போயிடுறது. ஒரு வாளி தண்ணி எவ்வளோ நாளைக்கு வரும், எவ்வளோ நாளைக்கு வரும்? கைகளுவே பத்தாது, முகங்களுவே பத்தாது. ஆனா அங்க ஒரு கிணறு வழியா தண்ணி கிடக்குது, கிணறு வழியா தண்ணி கிடக்குது.
மோண்டு 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 யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் காலங்கிட்ட. அது கிணத்து பக்கத்தில் நிற்கணும். வாளியை கிடைச்சோன்னு என்ன பண்ணிடக்கூடாது, காணாமல் ஓடி போயிடக்கூடாது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அப்படி ஒரு சின்ன அற்புதம் வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா விலகிடுறாங்கப்பா. ரொம்ப நாள் போராடுறாங்க, ஆண்டவர் கொடுத்த உடனே காணாமல் போயிடுறாங்க. கர்த்தர் மீது விசுவாசம் இல்லை, கர்த்தர் மீது நம்பிக்கை இல்லை, கர்த்தர் மீது பற்றுதல் இல்லை, ஜெபம் இல்லை, வேதவசனம் வாசிக்கிறது இல்லை, கர்த்தருக்கு முன்னுதாரணமா இருக்கிறது இல்லை, சபைக்கு வர்றது இல்லை. ஹல்லேலூயா. கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 5ஆம் நிலை, மற்றவர்களை வழிநடத்தும் சாட்சியுள்ள விசுவாசம். என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. மற்றவர்களை விசுவாசம் என்பது நான் கேட்பேன் அவர் கொடுப்பார், நான் கேட்பேன் அவர் கொடுப்பார், நான் கேட்பேன் அவர் கொடுப்பார். இதுதாங்க விசுவாசம். நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நான் வாங்கி வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுட்டே இருப்பேன். இந்த வீடு நிரம்பிருச்சா, ஆண்டவர் அடுத்த வீடு கொடுங்காண்டவரே, அங்கே போய் நின்று கொடுங்காண்டவரே, கொடுங்காண்டவரே, கொடுங்காண்டவரே. நல்லா கவனிங்க. அற்புதம் நடந்தது, வந்து சொல்கிறாங்க, எப்பா எந்த நேரத்தில் நடந்தது, இந்த டைமில் நடந்தது, ரைட். அதே டைமில் தான் நான் என்ன பண்ணேன், ஏசப்பாட்ட கேட்டேன். ஏசப்பா சொன்னார், உன் மகனுக்கு சுகம் கிடச்சோம், நீ கிளம்புனாரு, நான் கிளம்பி வந்துட்டேன். எஸ், பாயிண்ட் முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது பாருங்கள் என்ன பண்ணுறான். தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் என்ன பண்ணார்கள், விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. பாயிண்ட கவனிக்கணும். அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். எப்படி விசுவாசித்தாங்க? போனது யாரு? இந்த ராஜாவின் மனுஷன் மட்டும்தான் போனான். இயேசுவோடு பேசினது யாரு? இந்த மனுஷன் மட்டும்தான் பேசினான். இயேசு போன்னு சொன்னது இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும். 10 கிலோமீட்டர் கடந்து வந்து இந்த மகன் சுகம் பெற்று எழும்பிட்டான், இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா என்னைக்கு அந்த 10 கிலோமீட்டர்ல இயேசு சொன்ன டைம்ல தான் என் மகன் உயிரோட எழும்பி இருக்கிறான், மரண அவஸ்தையிலிருந்து மீண்டு இருக்கிறான் என்பதை அவன் புரிந்து கொண்ட உடனே வீட்டுக்கு வந்து தன் மகனை பார்ப்பதை காட்டிலும் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி, தன்னுடைய அப்பா, தன்னுடைய அம்மா, சொந்தக்காரங்க, உறவினர்கள் எல்லோரிடத்திலும் அவன் என்ன சொல்றான், நான் இயேசுவை போய் கேட்டேன், வரவேணும்னு கூப்பிட்டேன், ஆனால் ஆண்டவர் வரல. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ போப்பா, உன் மகன் சுகம் கிடைப்பான் அப்படின்னு சொன்னார். அதனால நான் கரெக்டாக வரும்போது ஏசப்பா சொன்ன நேரத்தில் என் மகன் உயிர் பெற்று எழும்பிட்டான். அல்லேலூயா. அதனால இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை எத்தனை பேர் அறிந்து கொண்டார்கள்? அவன் மாத்திரமல்ல, அவன் மனைவி மாத்திரமல்ல, அவன் மகன் மாத்திரமல்ல, அவன் வீட்டார் அனைவரும் என்ன பண்ணார்கள்? அல்லேலூயா. மற்றவர்களை வழி நடத்துறதாங்க விசுவாசம். நீ கேட்பேன், நான் கேட்பேன் ஆண்டவர் கொடுப்பார், நான் கேட்பேன் ஆண்டவர் கொடுப்பார். இல்லை, நீ அற்புதம் பெற்றுட்ட. நீ கர்த்தர் உனக்கு செய்த அற்புதத்தை உங்க வீட்டில் சொன்னீங்களா? கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச அற்புதம் உங்களுக்கு சுற்றி உள்ளவர்களுக்கு சொன்னீங்களா? அற்புதம் வாங்கின உடனே கொண்டாட்டம், குதூகலம், இதுதான் நடக்குது. கூப்பிட்டு சாப்பாடை போட்டு சந்தோஷமா இருக்கு. கடைசியில் பார்த்தா இவங்கெல்லாம் அவங்களோட சேர்ந்து அவங்களாம் இவங்களான்னு ஒரு சந்தேகம் வந்துருது. அற்புதம் நடக்காத வரைக்கும் அற்புதம் இல்லை, அற்புதம் இல்லை, அற்புதம் இல்லைன்னு ஆண்டவர் அழுகிறது, கண்ணீர் சிந்துறது, போராடுறது. ஆனா அற்புதம் நடந்த உடனே அந்த அற்புதத்திற்காக வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம், இது இப்படி பண்ணக்கூடாது, இது அப்படி பண்ணுங்க, நம்ம வழக்குப்படி இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது அந்த மாதிரி பண்ணுங்க. எது? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஒரு வீடு வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா கவனிங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், உதாரணம் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுக்குறார், கொடுத்தது ஆண்டவர். இப்போ இந்த வீடு பிரதிஷ்டைக்கு என்ன பண்ணீங்க? உறவினர்கள் எல்லாம் கூப்பிடுறீங்க. உறவினர்கள் வராங்க, வந்து அது தேவனுக்கேற்ற பக்தி வைராத்தியத்தோடு தேவ சித்தம் என்னவோ அது எப்படி பிரதிஷ்டை பண்ணுமோ அப்படி பிரதிஷ்டை பண்ணணும். அற்புதம் கிடைச்ச உடனே ஒருத்தர் வந்தா, ஏங்க என்னங்க வாசல் இந்த பக்கம் வச்சிருக்கிறீங்க, இடிச்சு அந்த பக்கம் வைங்க. ஏங்க இந்த விஷயத்தை பண்ணீங்கன்னா தான் வாழ்க்கை நல்லா இருக்குங்க. இந்த விஷயத்தை பண்ணீங்கன்னா தான் இது 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 வந்து நம்மளுடைய கலாச்சாரம், இது நம்மளுடைய பண்பாடு, இதுக்காக தான் நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்கள் இதை ஃபஸ்ட்டு செய்யுங்க, இதை 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 மாட்டுங்க. சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியல, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு உறவினர்கள் வந்து ஆமாம்மா கரெக்டாக செய்யணுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கலான்னு வீட்டுக்கு பைபிளை தூக்கிட்டு போனால் டவுட் வந்துடும். நம்ம பிரதர் எங்கேயோ வீடு கட்டியிருக்குன்னு சொன்னார், ஜெபிக்க கூப்பிட்டார். எந்த வீடு? 3 வீடு இருக்குது. எந்த வீடு? ஐயா இங்கே தான் இருக்கிற, வாங்க. ஐயா இது நம்ம வீடா? ஆமாங்க ஐயா நம்ம வீடு. என்ன இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொந்தக்காரங்க வந்து சொன்னாங்க இதெல்லாம் இருந்தால் தான் நல்லா இருக்கணும் அப்படி. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ மனவேதனைப்படுவார். யூதர்களை குறித்து கண்ணீர் விட்டார். என்ன பண்ணாரு? ஒரு பக்கம் யோசிங்க, எருசலேமுக்குள்ள போன உடனே எருசலேமை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணார்?
ஊரை பார்த்து கண்ணீர் விடலை, ஊர் இருக்கிற ஜனங்களை பார்த்து கண்ணீர் விட்டார். அதே ஆண்டவருக்கு சந்தோஷமான விஷயம் என்னது? யோவான் 4:46 54 வசனம். அது 54 53. அவன் வீட்டார் அனைவருக்கும் சாட்சி சொல்லி, என் மகன் பொழைச்சது இயேசுவினுடைய வார்த்தையின் மூலம் தான். அந்த இயேசுதான் சுகம் கொடுத்தாரு. இனி நான் மட்டும் இயேசுவை நம்புகிறவன் அல்ல, என் கூட இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி எல்லோரையும் விசுவாசிக்க வைத்தான். பாத்துங்க, இந்த மனுஷனை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேலர்களை குறித்து கண்ணீர் விட்டவர், நியாயப்பிரமாணம் கொடுத்த ஜனங்களை குறித்து கண்ணீர் விட்டவர், அவர்களுக்காக அவருடைய வந்தல பிறந்ததை குறித்து கண்ணீர் விட்ட தெய்வம். ஆனால் ரோமனை குறித்து இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் இஸ்ரவேலனா, கிரேக்கனா, யூதனா இல்ல ரோமனா, அது முக்கியம் அல்ல. யார் தேவனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரா? அல்லேலூயா. யார் தேவனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரா? யார் மகிழ்ச்சியை கொண்டு வரா? சில விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அற்புதங்கள் நடந்த உடனே இந்த விட்னஸ் ரொம்ப முக்கியம். பாருங்க, அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார். எப்பா வீட்டார் அனைவரும் சொல்லுமா, எப்பா அந்த டாக்டரை பார்த்து சுகமாகல, இந்த டாக்டரை பார்த்து சுகமாகல, இவ்வளோ பணம் செலவு பண்ணி சுகமாகல, அந்த மருந்து கொடுத்து பார்த்த சுகமாகல, இந்த ஜுரத்துக்கு இதை போட்டு பார்த்த சுகமாகல, ஆனா இயேசு மட்டும் தான்பா சுகம் கொடுத்தார். இயேசுதான்பா சுகம் கொடுத்தார் அப்படின்னு அவன் சாட்சி பகர்ந்தான். அந்த சாட்சியினாலதான் ஒரு ஆத்துமா இல்ல, 2 ஆத்துமா இல்ல, ஒரு கூட்டமே தேவனுடைய பிள்ளைகளா மாறிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை உங்க வீட்டார் அனைவருக்கும் நீங்க அறிவிக்காம சாட்சி பகராம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்க மூலியமா உங்க குடும்பத்துல செயல்பட முடியல. கர்த்தர் செய்த அற்புதத்தை சாட்சியா அறிவிங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட கைகோத்துறீங்க. நான் திரும்ப சொல்றேன், இதை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. அவங்கள கூப்பிடாதீங்க, அவங்களோட இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, அப்படி நான் சொல்லவே இல்லை. கர்த்தர் ஒரு அற்புதத்தை கொடுக்குறாரா, ஒரு அதிசயத்தை கொடுக்குறாரா, ஒரு காரியத்தை வாய்க்க செய்கிறாரா, தயவு செய்து கூப்பிடுங்க. நல்லா அவங்களுக்கு ஒரு உணவு கொடுங்க, நல்லா அவங்கள கவனிங்க, நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்ககிட்ட சாட்சியாக சொல்லணும், ஏங்க ஆண்டவர் தாங்க எனக்கு கொடுத்தார், என் கர்த்தர் தாங்க இதை வாய்க்க செய்தார், என் தேவன் தாங்க இதை செய்தார், என் ஆண்டவர் தான் இதை செய்தார் அப்படின்னு சொல்லுவது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. அதை உலக பிரகாரமா கொண்டு போயிடக்கூடாது, உலக பிரகாரமா கொண்டு போயிடக்கூடாது. அதனாலதான் இந்த வீட்டில் ஒரு அற்புதம் நடக்குது. தான் விசுவாசத்தினுடைய படிநிலைகள். 5 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். விசுவாசத்தினுடைய படிநிலை. முதல்ல என்னது? ஆரம்ப விசுவாசம். 2வது விடாமுயற்சி. குட். 2வது விடாமுயற்சியினுடைய விசுவாசம். 3வது நம்பிக்கையும் கீழ்ப்படிதலுமான விசுவாசம். 4வது உறுதிப்படுத்துகிற விசுவாசம். 5வது சாட்சியுள்ள விசுவாசம். அல்லேலூயா. 5 பாயிண்ட் வேலிடான பாயிண்ட். போங்க, வேற யாராவது ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்தாலும் சொல்லுங்க. இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்டுட்டீங்க, உட்காந்து 10 நிமிஷம் சொன்னீங்கன்னா அந்த பாயிண்ட் டேங்கப்பா இப்படி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை இன்னைக்கு உங்களுக்கு திருவுருவம் பற்றியிருக்கிறார். மற்றவர்களுக்கு இதை சொல்கிற பிள்ளைகளாக இருங்க. இதிலிருந்து குன்றி போகாதீங்க. இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாமா அந்த நாளில் எல்லாரும்?